சமூகம் வந்து ஒரு பெண்ணை அவள் வளர்ந்ததுலேருந்து ஜன்னலை திறந்து வச்சு பார்த்துட்டே இருக்கு. இந்த பொண்ணு எப்போ தப்பு பண்ணுவா, இந்த பொண்ணு எப்போ வழுவுவா, இந்த பொண்ணு யாரோட பேசுகிறா, இந்த பொண்ணு இன்னைக்கு காலை கடன் கிடச்சாளா, இந்த பொண்ணுக்கு மாதந்தோறும் தீட்டு வந்துருச்சா, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிகிட்டே இருக்கணும். இது இது ஒட்டு மொத்தமாக பயந்துட்டு தான் போகிறாங்க. காதல்ங்கிறது ரொம்ப இயல்பான மனித இது 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 இதுதான் வந்து உடலுடைய பயாலஜிக்கல் நீட்ஸாக இருக்கட்டும், மனதுடைய தேவையாக இருக்கும். இந்த கம்பேனியன்ஷிப்புங்கிற வார்த்தையே கிடையாது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லவ், அஃபெக்ஷன் 1000 வார்த்தை இருக்கும். நமக்கு ஒரே வார்த்தை தான் காதல். அந்த காதலுக்குள்ளே இவன் காமத்தையும் வச்சுப்பான், அன்பையும் வச்சுப்பான், நேசத்தையும் வச்சுக்கிறான், எல்லாம் குழம்புது. இந்த குழப்பம் வந்து தீரணும் அப்படின்னா முதல்ல இந்த டேபூஸ் இருக்கக்கூடாது. இந்த ஆணவ கொலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் முளைவிடுதுன்றேன். 2 மனிதர்கள் வாழ்கிறாங்களா, வாழட்டும். அவங்க அவங்க வாழ முடியலையா, அவங்க வந்து அதில் தவறுறாங்களா, அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம இண்டிவிஜுவல்ஸாக தனிப்பட்ட நபர்களாக ஒரு 2 பேரை பார்க்குறதே கிடையாது. அதுதான் நம்மளோட பிரச்சனைன்னு நினைக்கிறேன். காதலை பற்றி உங்கள் பார்வை என்ன? ஆக்சுவலாக காதல்ங்கிறது நமக்கு எப்பவும் எதன் மீதாவது இருந்து கொண்டே இருக்கும். இருக்கும் யார் மீதாவது இருந்து கொண்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக அது ஒரு பலம். மனித மனதுடைய பலம் வந்து காதல். அது நான் குறிப்பிடுற மாதிரி வந்து அது ஒரு நபர் மேலேன்னு இல்லை. என்னோட தொழில் மேலே இருக்கலாம், என்னோட ஆர்ட் மேலே இருக்கலாம், எதன் மீதா இந்த உலகத்தின் மீதாக இருக்கலாம். பயணங்களை காதலிக்கிறவள் நான். அப்படி காதல் இல்லாத வாழ்க்கை கிடையாது யாருக்குமே. இல்லைன்னு சொல்லலாம். நான் லவ் பண்ணதே இல்லைன்னு வந்து சொல்லலாம். ஆனால் அழகி படம் பார்த்து அழுவாங்க.